சார் எல்லினோக்கு அடுத்த வர ஆண்டு எப்பவுமே கொஞ்சம் வெப்பம் அதிகமா காணப்படுது சார். கம்பேர் பண்ணும்போது இப்ப அதிகமா இருக்கு. சோ அதுக்கான ரீசன் என்ன சார்? அதான் அந்த எல்லினோ காலகட்டத்தில் மே மாத அந்த வந்து எல்லினோங்கிறது 1 இயர் 1.5 இயர்ஸ் இருக்கக்கூடிய நிகழ்வு. அதுல பருவத்தை பொறுத்தவரைக்கும் நமக்கு பாத்தீங்கன்னா மத்திய பகுதிகளில் ஆன்டி சைக்ளோன் என்று சொல்லக்கூடிய காற்றழுத்த, அதாவது வளம் பகுதியில் சுற்றி செல்லக்கூடிய கடிகார திசையில் காற்று சொல்லக்கூடிய பகுதி இருக்கும். அந்த காலகட்டத்தில் மேகக்கூட்டங்கள் குறைவாக இருக்கின்ற பொழுது, காற்றில் ஈரப்பதம் குறைவாக இருக்கின்ற பொழுது, ரிட்ஜ் பொசிஷன் இருக்கிற பொழுது வெயில் நேரடியாக அடிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால வெப்பம் அதிகமாக இருக்கும். இப்பொழுது பார்த்தீங்கன்னா முதல் ஒரு வாரத்துக்கு பார்க்கின்ற பொழுது நமக்கு வந்து தமிழக பகுதியில் நம்ம சொன்ன மாதிரி குறிப்பாக உள் தமிழகம் மற்றும் வட தமிழக பகுதிகளில் வந்து 3 to 5 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகக்கூடும். இது ஆவரேஜ் கண்டிஷன். இடையில கோடை மழை பெய்தால் 1-2 தினங்கள் குறையலாம். பிறகு வந்து வெப்பம் அதிகரிக்கும். இந்த காலகட்டம் வந்து வெப்பமான காலகட்டம் தான். சார், உள் மாவட்டங்களை கம்பேர் பண்ணும்போது நம்ம சென்னை வந்து வெப்பம் கம்மியா பதிவானாலும் அதோட வெப்ப உணர்வு அதிகமா தெரியுது சார். ஈரப்பதம் சேர்கின்ற பொழுது அசௌகரியம் நம்ம சொல்றோம் இல்லையா, வெப்ப இது வந்து ஹாட் அண்ட் ஹியூமிட் கண்டிஷன். வெப்பமும் பிளஸ் அந்த ஈரப்பதமும் கூடிய சூழ்நிலை இருக்கின்ற பொழுது நம்ம அசௌகரியம் ஏற்படும். வெப்பம் குறைவாக இருக்கின்ற காலகட்டத்தில் கூட வெப்பத்துடைய அளவு குறைவாக இருந்தாலும் ஈரப்பதம் அதிகமாக இருந்தால் ஃபீல் சென்ஸ் இது வந்து டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். அந்த டிஸ்கம்ஃபர்ட்னால நம்ம அந்த இது ஃபீல் பண்றோம். அதாவது காரணத்தால மட்டும் வர முடியாது, எல்லாமே கலந்த சிச்சுவேஷன் மாற்று ஏற்ற இறக்கத்தோடு இருக்கக்கூடிய விஷயம் தான். இப்ப இந்த வெப்ப இது பாத்தீங்கன்னா கடந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா சராசரியா பார்க்கின்ற பொழுது ஈரோட்டில் 6 தினங்கள் ஹீட் வேவ் இருந்திருக்கு, கரூர்ல 4 தினம் இருந்திருக்கு. அதே சமயத்துல ஈரோட பொறுத்த வரைக்கும் 27 நாட்கள் 40 டிகிரி செல்சியஸ்க்கு மேல அதிகமா பதிவாயிருக்கு. 27 நாட்கள் வந்து 40 டிகிரி செல்சியஸ்க்கு மேல பதிவாயிருக்கு. ஆனா இதுல எல்லாம் வரும்பொழுது 3 தினங்கள் தான் 2 தினங்கள் தான் 40 டிகிரி செல்சியஸ் வரை பரவா இருக்கு. ஸோ வெப்பம் என்பது ஒரு குறிப்பிட்ட இடத்தை பொறுத்து கூட மாற்றம் இருக்கும். நீங்க வந்து ஒரு காற்று வீசக்கூடிய இடத்துல போய் நின்னீங்கன்னா அங்க கொஞ்சம் கூலா தெரியும். வெப்பம் வந்து லோக்கலைஸ்ட் எஃபெக்ட் நிறைய இம்பாக்ட் இருக்கும். ஸோ அந்த எந்த இடத்துல நம்ம மெஷர் பண்றோம் அதை பொறுத்து இருக்கு. ஸோ அதனால தான் சொன்ன மாதிரி ஒரு ரீஜனல் எஃபெக்ட் பிளஸ் லோக்கல் எஃபெக்ட் ரெண்டும் கலந்தது தான் நமக்கு வெப்பத்தை தரக்கூடிய சூழ்நிலை இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நாமக்கல் இந்த பகுதியில் பாறையில் வெப்பத்தை பகல் நேரத்தில் வாங்கிட்டு வெளிக்கூட இருக்கும், மண்ணுடைய தன்மை மாறக்கூடிய சூழ்நிலை இருக்கு. இதெல்லாம் கலந்தது தான் உங்களுக்கு. காற்றுடைய வேகம் இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தால் we will feel more temperature. ஏப்ரல் மாதத்துடைய சராசரி பார்த்தீங்கன்னா கடந்த மாதத்துடைய சராசரி பார்க்கின்ற பொழுது கடலோர மாவட்டங்கள் 36 டிகிரி செல்சியஸிலிருந்து உள்ள வந்து 42 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பதிவானது சராசரியா பார்க்கும் பொழுது. சராசரியிலேயே திருப்பி இயல்பிலிருந்து டிஃபரன்ஸ் வந்து இது இயல்பிலிருந்து விலகல். சராசரி பார்க்கின்ற பொழுது உள்ள வந்து 3-4 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பதிவாக உள்பகுதியில் பதிவாயிருக்கு. ஒரு பர்டிகுலர் டேல வந்தீங்கன்னா ஊட்டியில 5 டிகிரி செல்சியஸ் அதிகமா பதிவாயிருக்கு. ஒரு பர்டிகுலர் டேல நான் சொல்றேன் 30 நாட்களுக்கான சராசரி பார்க்கின்ற பொழுது கடலோர பகுதியிலிருந்து இன்டீரியர் பொசிஷன் வரைக்கும் உள்ள போகும் பொழுது 36 டிகிரிலிருந்து 40 டிகிரி 43 டிகிரி வரைக்கும் உள்ள போயிருக்கு. சராசரி 30 நாட்களுக்கான சராசரி. கடந்த மாசம் மாவட்டங்களை பொறுத்தவரை ஹீட் வேவ் டேஸ் வந்து எத்தனை நாள் பதிவாயிருக்கு? ஈரோட்ல 6 தினங்கள், கரூர்ல 4 தினங்கள். மொத்தமா ஈரோடு கரூர்ல மட்டும் தான் நமக்கு அந்த நம்ம டேட்டா இருக்கக்கூடிய அந்த இந்த கிரைட்டீரியா பொறுத்து. மற்றபடி அதிக வெப்பம் உள்ள நாட்களும் இந்த டிஸ்கம்ஃபர்ட் டேஸும் இருந்திருக்கு. 40 டிகிரிக்கு மேல போகின்ற பொழுது அதெல்லாம் நிறைய இடத்துல நமக்கு இது வரைக்கும் கொஞ்சம் 2-3 தினங்கள் அதிகமா தான் இருக்கு. இது வரைக்கும் இருக்கக்கூடிய ஹீட் வேவ் டேஸ் இது ஏப்ரல் மாதத்தில் 2-3 தினங்கள், பொதுவாக 8 தினங்கள் தான் நமக்கு சொல்லுவோம். அதுல இது வரைக்கும் இருக்கிற 6 தினங்கள் வரைக்கும் வந்திருக்கு. இயல்பு ஒட்டி தான் வந்துட்டு இருக்கு அந்த டேட்ல.